இருக்குங்கிறதெல்லாம். அப்போ போய் திறந்து வைக்கிறாங்க திரையரங்கத்தை. திறந்து வைக்கும்போது பக்கத்தில் அந்த எம்எல்ஏ நிற்கிறாரு. அவர்கிட்ட சொல்கிறாங்க, நீ இந்த தியேட்டருக்கு, இந்த திரையரங்கத்துக்கு நீ இன்னும் உரிமம் வாங்கலை, லைசன்ஸ் வாங்கலை. இருந்தாலும் நான் திறந்து வைக்கிறேன்னு நீ நாளைக்கு படத்தை ஓட்டிடக்கூடாது. என்னைக்கு நீ லைசன்ஸ் வாங்குறியோ அன்னைக்கு தான் நீ ஓட்டணுங்கிறேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சது. போய் ஓய்வு எடுக்கிறாங்க. ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் காலையில் அதிகாலை ஒரு 8 மணி இருக்கும். அப்போ தாத்தா காமராஜரோட காரு நேராக போய் அந்த கலெக்டரோட வீட்டு வாசலில் போய் நிற்கிதுங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஒரு முதலமைச்சர் திறந்து வச்ச திரையரங்கத்துக்கு நீ உரிமம் கொடுக்கல, உன் வீட்டு தேடி முதலமைச்சரோட காரே வந்திருக்குது. அப்போ என்ன நினைப்பாங்க, வகையா இன்னைக்கு உனக்கு ஆப்பு இருக்கு ராஜா அப்படின்னு தான் நினைப்போம். தாத்தா காரை விட்டு இறங்குறாங்க. கலெக்டர் ஓடோடி வராரு வெளியே. ஐயா வணக்கங்க ஐயா அப்படிங்கிறாரு. வரவேற்று வாங்க வாங்கன்னு தாத்தா முன்னாடி போயிட்டார் வீட்டுக்குள்ள. உள்ளே போய் உட்காடுறாங்க. அப்போ கலெக்டரோட மனைவி குழந்தைகள் எல்லாம் வராங்க. வந்த உடனே தாத்தா காமராஜர், நல்லா இருக்கீங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்டுட்டு, ஐயா யாருன்னு ஒன்று பக்கத்தில் குழந்தை நிற்கிது. அந்த குழந்தைய பார்த்து தாத்தா காமராஜர் சொல்கிறாங்க, நல்லா என்ன படிக்கிற அப்படிங்கிறாங்க. அந்த குழந்தை ஒரு இதை சொல்லுது. சொன்ன உடனே நல்லா படிக்கணும், படித்து அப்பா மாதிரி நேர்மையாக